மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்க்க போகுது என்ன அப்படின்னு சொன்னால் செப்பேடுகள். ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஒரு அன்பில் செப்பேடு காணவில்லை, அதை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் அப்படின்லாம் வந்து நம்ம செய்திகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொல்லியல் அறிஞர்களாக இதை பற்றி எனக்கும் சில கருத்துக்கள் இருந்தது. சில செய்திகளை வந்து மண்மரபு நேயர்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதனால நாங்கள் வந்து ஆனால் நான் சொல்ல போகிறது குறுகிய செய்திகள் தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் போய் தேடி எடுத்துக்கணும். இன்னும் தேடி எடுத்து இதை பற்றி என்னென்ன செய்திகள் இருக்குன்றதை நீங்கள் புத்தகங்கள் வழியாகவோ இது வழியாக பார்க்கலாம். நெட்டை கொஞ்சம் அதிகமாக பார்க்காதீங்க, ஏன்னா அதில் வந்து சில தரவுகள் வந்து தவறுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் புத்தகங்கள் தான் நமக்கு வந்து மிக முக்கியமானது. புத்தகங்களை தேடி போங்க, அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சரி, இப்போ வந்து அன்பில் செப்பேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாரும் சொல்ற மாதிரி இது வந்து ராஜராஜ சோழனுடைய செப்பேடு அல்ல, அவருடைய தந்தையான சுந்தர சோழனுடைய செப்பேடு. இதோடைய காலம் என்னன்னு சொன்னீங்கன்னா கிபி 961 ஆங்கிலத்தில் சொல்லுவோம், 961. இந்த செப்பேடு எப்படி கிடைச்சது தெரியுங்களா? அதுக்கே வந்து ஒரு வரலாறு உண்டு. என்னன்னா, இந்த அன்பில் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற திருச்சி மாவட்டத்துல கொள்ளிடமாற்றம் கரையில இருக்கு. கொள்ளிடமாற்றின் வடகரையில இருக்கிறது இந்த ஊரும், தென்கரையில பாத்தீங்கன்னா அதுவும் வந்து திருச்சென்னாம்பூண்டி அப்படின்னு வழங்கப்படுற மிகச்சிறப்பான ஒரு ஊர் அது. அந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. ஸோ கொள்ளிடமாடு 2 ஊரையுமே பிரிக்குது. திருச்சி மாவட்டம் நமக்கு வந்து 2 மாவட்டத்தை கொடுக்குது, திருச்சி மாவட்டம் அண்டு நமக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கொடுக்குது. சரி, இப்போ அந்த அன்பில் செப்பேடுல ஒரு சிவாலயம் இருக்கு. இந்த அன்பில் செப்பேடுல என்ன இருக்குன்னா 1900 ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்காக அவர் வந்து இதை பூமியை தோண்டி இருக்காங்க. அப்போ வந்து ஒரு செப்பேடுகள் வந்து அவருக்கு தனித்தனியாக செப்பேடுகளாக கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நம்ம ஊவே சாமிநாத ஐயர் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இதை பார்த்துட்டு, அவர் தமிழறிஞர், இலக்கியத்தில் மிகச்சிறந்த இலக்கியவாதி, அவங்க இலக்கியம் அறிந்தவங்க. அவங்க பல நூல்களை நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சங்க இலக்கியங்கள் அனைத்துமே வந்து அவருக்கு மீட்டெடுத்து கொடுத்தவர் வந்து ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள். ஸோ அவரு என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற நம்மளுடைய அவர் பேர் வந்து டி.ஏ. கோபிநாத ராவ் அப்படிங்கிற ஒரு அறிஞர். அவர் வந்து கல்வெட்டு அறிஞர். அவர் எங்க பணிபுரிந்தார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்றைய திருவனந்தபுரம். அந்த இடத்துல அந்த சமஸ்தானத்துல அவங்க பணி செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல கேரளாவில் இருக்கிற அந்த பல கல்வெட்டுகளை பதிப்பித்து, கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இங்க இருக்கிற பல கல்வெட்டுகளை பதிப்பித்து திருவாங்கூர் ஆர்கியாலஜிக்கல் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகங்கள் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகங்கள் பல கல்வெட்டுகள் நம்ம கோபிநாதர் சார் அவங்க தான் படிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டுகளை. சரி, அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் வந்து இந்தியன் ஐக்கனோகிராஃபியை பற்றி நிறைய 4 வால்யத்துல புத்தகம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஐக்கனோகிராஃபினா என்னன்னு கேட்கலாம். அது வந்து நம்ம ஒரு சிலையை பார்க்குறோம், சிவனுடைய உருவம் பார்க்குறோம், விஷ்ணுவுடைய உருவம்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த உருவங்கள் வந்து எந்த அமைப்பில் இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத வடிவியல், அதாவது செப்பு திருமேனிகள் மற்றும் கற்திருமேனிகளை பற்றிய வடிவியல் தான் வந்து இந்த நம்ம சொல்றது இது ஐக்கனோகிராஃபி அப்படின்னு சொல்றது. ஸோ இதை பற்றி 4 வால்யம் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அவர் கோபிநாதர் அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர். ஸோ இவங்க வந்து இதை வந்து படிச்சுட்டு அவர் படிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட அந்த இது செப்பேடு கிடைக்கும் போது ஒரு தனித்தனி செப்பேடை தான் இருந்தது. சில வளையங்கள் வந்து கோர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து தன்னுடைய புத்தகத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இந்த செப்பேடுகள் வந்து என்ன இருக்குனாக்க, அதுல வந்து ஒரு புலி, 2 மீன், ஒரு வில், 2 விளக்கு கம்பம், ஒரு குடை, அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம அந்த செப்பேடு அந்த வளையத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு பூமியின் கண்ணாகவும் ஐஸ்வர்யத்தின் நாயகனுமாகிய ராஜகேசரிவர்மனின் மாற்ற முடியாத பேராணை இது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ பேராணை அப்படின்னா ஒரு அரசனை வெளியிடுகின்ற அந்த சாசனம், அந்த அவனுடைய டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, ப்ரொக்ளைம் பண்றான், நான் தான் இதை கொடுத்தேன் அப்படின்னு அவன் ப்ரொக்ளைம் பண்றான். ஸோ இதை வந்து இந்த செப்பேடுல இருக்கு. இந்த அன்பில் செப்பேடு எப்படி இருக்குனாக்கா 16 செப்பேடுகள் இருக்கு. முதல் 8 ஏடுகள் கொண்டது இது. 16 செப்பேடுகள்ல முதல் 8 ஏடுகள் என்ன இருக்குன்னா வடமொழியில இருக்கு, மீதியெல்லாம் வந்து தமிழ் போர்ஷன்ல இருக்கு. இந்த செப்பேடுகள்ல வந்து இதை நம்ம வந்து இந்த அன்பில் செப்பேடை பற்றி நம்ம குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா,
இந்த சோழ அரச பரம்பரையை பற்றி நமக்கு வந்து விரிவாக தெரிவிக்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க கன்னியாகுமரியில இருக்கிற வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டு தான் வந்து அவருடைய அந்த சோழ அரச பரம்பரையத்தை வந்து நமக்கு பரம்பரையை நமக்கு வந்து விரிவாக தெரிவிக்கிறது. அதே மாதிரி நமக்கு இந்த சுந்தர சோழன் அரசன் வரைக்கும், ஏன்னா அவனுடைய காலம், இவன் வந்து ராஜராஜனுக்கு முன்னாடி வந்த அரசன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால அவனுடைய அந்த சுந்தர சோழன் அரசனுடைய காலம் வரைக்கும் ஆண்ட அந்த சோழ அரசனுடைய பரம்பரை பற்றி நமக்கு விரிவாக இந்த செப்பேட்டின் வழியாக தெரிகிறது. இதுல இன்னொன்னு நான் குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இந்த செப்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அந்த முன்னோர்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்தெந்த புராண செய்திகள், எந்தெந்த புராணத்திலேருந்து இவங்க வெளிவந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் இந்த செப்பேடுல வந்து வடமொழி பகுதியில காணப்படுகிறது. இதுதான் வந்து இந்த செப்பேட்டுடைய மிகவும் சிறப்பாக நம்ம சொல்லலாம். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து செப்பேடுல எண் போட்டிருக்காங்க. 1லேருந்து 16 வரைக்கும் இருக்கிற இந்த செப்பேடு 1லேருந்து 16 வரிசை கொண்டது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த செப்பேடு முழுமையாக கிடைச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு 17, 18 எல்லாம் இல்லை. அதனால இந்த செப்பேடு ஒரு முழுமையான ஒரு செப்பேடாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த செப்பேடுல நான் முன்னாடியே சொன்ன இந்த சோழ அரசனுடைய பரம்பரையை பற்றி நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எல்லாருக்குமே தெரியும் சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவிக்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்த ஒரு மன்னன். ஸோ அவனை பற்றிய செய்தி நமக்கு இந்த செப்பேடுல வருது. ஸோ இது மாதிரி பல புராண செய்தி, அது புராண செய்தியாக இருந்தாலும் அவன் சோழ வம்சத்தை சேர்ந்தவன், ஒரு புறாவிக்காக, ஒரு பறவைக்காக தன்னுடைய தொடையே அறிந்து கொடுத்த ஒரு மன்னனாக அவன் இருந்திருக்கான் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு வழித்தோன்றலான சுந்தர சோழன், அந்த ராஜராஜன், ராஜேந்திரன் இவர்கள் வந்து மிகச் சிறப்பாக நம்ம தஞ்சையை, தமிழகத்தை ஆட்சி புரிந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இந்த செப்பேடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில செய்திகளை வந்து, முக்கியமான செய்திகளை மட்டும் நான் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செப்பேடுகள் குறிப்பிடுகிற முதல் அரசன் வந்து முதலாக குறிப்பிடுகிற அரசன் பேர் வந்து கோச்செங்கணன் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீகண்டன் அப்படிங்கிற ஒரு அரசனும், அப்புறம் விஜயாலயன், அதுக்கப்புறம் வந்து முதலாம் பராந்தக சோழன், அவனுடைய மகன்தான் நாம இப்ப பாக்குற சுந்தர சோழன். இந்த இன்னும் ஒரு சிறப்பு செய்தி நம்ம சொல்லணும்னா, இந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, பரகேசரி, ராஜகேசரி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுப்பாங்க, ஒரு பட்டப்பேரை வச்சிருப்பாங்க. இந்த நம்மளுடைய சுந்தர சோழன் யாருன்னா அவன் ஒரு ராஜகேசரியாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது இந்த இது வழியாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த செப்பேடை பத்தி நான் விரிவாக சொல்லணும்னா இதுக்கே வந்து ஒரு 10 எபிசோடு நான் வந்து சொல்ல வேண்டியதா வரும். ஏன்னா அவ்வளவு விரிவாக நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ விரிவாக நமக்கு செய்திகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லணும். ஒரு செப்பேடு அப்படின்னா என்ன, அதாவது செப்பு பட்டயம் அப்படின்னா என்ன. இப்போ நீங்க வந்து கேட்கலாம், வந்து கல்லுல தான் வெட்டியிருக்காங்க கல்வெட்டுகள்லாம் அங்க பாக்குறோம் அப்படின்னு. அதாவது செப்பேடு அப்படிங்கிறதுனா ஒரு அரசனோ இல்ல ஒரு வணிக குழுக்களோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த பகுதிக்கு கொடுக்கிற நிலக்கொடை இல்ல ஏதோ ஒரு கொடையை பற்றி, பொதுவாக செப்பேடுகள் அனைத்துமே நிலக்கொடையை பற்றி தான் நமக்கு அதிக அளவுல தெரிவிக்கிறது. ஸோ அதனால கொடுக்குற அந்த நிலக்கொடையை பற்றிய விரிவான தகவல்களை வந்து தெரிவிக்கிறது தான் செப்பேடு. செப்பேடு வந்து எதுலங்க இருக்கும், எந்த மெட்டீரியல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்திலையும் இருக்கு, தங்க தகடுகளும் இருக்கு, வெள்ளி தகடுகளும் இருக்கு. நமக்கு இப்போ பொதுவாக கிடைக்கிறது காப்பர் சொல்ற செப்பு பட்டயங்கள் தான், செப்பேடுகள் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்க தங்க தகடுகள்லாம் என்ன இருக்குன்னா இருக்கு, நமக்கு வந்து பாலி மொழியில எழுதின புத்த மடாலயங்கள்ல வந்து தங்க தகடுகள் இருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த இவங்க அரசர்கள் வந்து கல்வெட்டு வெட்டும் போது கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் அவங்க பொறிக்கிறாங்க. நம்ம அதை படத்துல கூட பார்க்கலாம். அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இந்த செய்தி நமக்கு தெரிய வருது. ஸோ அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு அரசனுடைய ஆணையை வந்து நிறைவேற்றும் போது அது வந்து கல்லுலையும் வெட்டியிருக்காங்க, செப்பேடுலையும் வெட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதோடு மட்டும் இந்த செப்பேடை வந்து அவங்க முதல்ல எழுதிட மாட்டாங்க, முதல்ல அவங்க வந்து செப்பேட்டில் பதிச்சிட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஓலை எழுதி அந்த ஓலை நாயகம், அரசன் அனைவருமே வந்து முத்திரையிட்ட பின்னர் தான் இதை வந்து ஒரு செப்பேடாக வழங்கப்படும். சரி, இப்போ வந்து ஒரு செப்பேடு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செப்பேடை என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு, இப்போ நம்ம குறிப்பா நம்ம அன்பில் செப்பேடை எடுத்துப்போம். அந்த அன்பில் செப்பேடை வந்து அங்க ஊருக்கு கொண்டு போய்
கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இந்த அன்பில் செம்பேடை வந்து அந்த ஊர் கிராமத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை யார் தெரியுங்களா? அந்த அன்பில் செப்பேடு யாருக்காக வழங்கப்பட்டது, யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம வழங்கின ஆளு நம்ம சொல்லிட்டோம், நம்ம சுந்தர சோழ அரசன் அப்படின்னு சொல்லிட்டோம். இது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா அனிருத்திய பிரம்மாதிராஜன் அப்படிங்கிற ஒரு பிராமணருக்கு வந்து இந்த நிலம் வந்து வழங்கப்பட்டது. இது வந்து ஒரு சதுர்வேதி மங்கலமாக வழங்கப்பட்டது. அப்படிங்கிறது சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிலத்தை பற்றிய நிலம், அதுக்கு வந்து அந்த பேர் வழங்குவாங்க. இன்னும் இதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பிரம்மதிராஜன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரம்மதிராஜர்கள் வந்து பிராமணர்கள். அவர்கள் வந்து அந்த அரசனுக்கு அவங்க இதுவும் மந்திரியாவும் இருந்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த அரசனுக்கு ஒரு அதாவது படை தளபதியாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த செய்தி வந்து எதுல கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய தஞ்சாவூர் இருக்கிற பெரிய கோயில்ல இருக்கிற ஒரு கல்வெட்டுல ஒரு பிரம்மாதிராஜன் பற்றிய ஒரு செய்தி வருகிறது. அவனுடைய செப்பு திருமேனி கூட அங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிராமணர்கள், அந்த அந்தணர்கள் மிகச்சிறந்த இடத்துல அவங்க அரசன் வைத்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுக்கு நிலந்தானம் கொடுக்குறாங்க. இப்ப நிலத்தை வந்து 2 செய்தி இருக்கும். நிலத்தை வந்து அரசனே கொடுக்கறதுன்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னாக்க, இவங்க போய் கேட்பாங்க, எனக்கு வந்து நிலம் கொடுங்க, எனக்கு இந்த இடத்த வந்து எனக்கு தானமா கொடுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அரசன் வந்து அந்த நிலங்கள் யாருடையது என்ன அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து தானம் வழங்குவாங்க. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த செப்பேட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, காசியப குலத்தை சேர்ந்த அன்பில் என்னும் ஊரை சேர்ந்த நாராயணன் மகன் அனிருத்த பிரம்மாதிராஜனுக்கு 10 வேலி நிலம் ஏகபோக இனாமாக வழங்கப்பட்டது. ஏகபோகமா வாங்குறாங்க. ஏகபோகம்னா என்ன அர்த்தங்களா? அவங்க மொத்தமா அதுல வர்ற அத்தனை நல்லது கெட்டது எத்தனையுமே அவங்க வந்து அனுபவிச்சுக்கலாம். அதுக்கு வந்து அரசனுக்கு எந்த வரியும் இவர்கள் செலுத்த வேண்டாம் அப்படின்னு. இதுல இன்னும் ஒரு குறிப்பா நான் இன்னொரு செய்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதி பிராமணர்கள் வந்து குடியிருந்தவர்கள் இந்து மற்றும் சமண வைணவ கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருப்போர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரம்மாதிராஜனுக்கு நிலத்தை வழங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த செப்பேடின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்னதுன்னா, அந்த பகுதியில் வந்து புத்த சமயத்தை சார்ந்த சமண சமயத்தை சார்ந்த திருக்கோயில்களும் இருந்திருக்குன்னு தெரியுது. அவங்களும் வந்து இந்த பிரம்மாதிராஜனுக்கு இந்த நிலத்தை வழங்குறதுக்கு அவங்களும் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய செய்திகள்ல வந்து உள்ளடக்கிய இந்த பிரம்மதிராஜனுடைய அந்த நிலத்து தானம் பற்றி நம்ம வந்து ஒரு விரிவாக நம்ம பார்க்கலாம். ஆனா நான் வந்து குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் இங்க தெரிவித்து விட்டு நம்ம வந்து நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செப்பேடு வந்து எங்க இருக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சு, ஏன்னா இது வந்து அப்பொழுது படித்தது செப்பேடு. இப்போது நமக்கு அது கிடைக்கும் போது என்னென்ன செய்திகள் வந்து இருக்கு, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருச்சு. சோழர் காலத்தை சேர்ந்த பல செப்பேடுகள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கூட பண்ணலாம். இந்த செப்பேடு இது தெரிவிக்கிறது, இந்த செப்பேடு இது தெரிவிக்கிறது ஒரு நம்ம வந்து ஆய்வுகள் உட்படுத்தலாம். ஏன்னா அனைத்துமே வந்து தொல்லியலை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு செய்தி சொன்னோம்னா அது பிற்காலத்துல மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிற செய்திகள் நமக்கு வந்து கிடைச்சிரும். சில அரிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்போ நம்ம மாறுபாடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு. இந்த அன்பில் செப்பேட்டை பத்தி இன்னும் ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, இந்த செப்பேட்ல வந்து பல தகவல் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். இந்த நிலதானம் வழங்குறாங்க இல்லையா, அவன் வழங்கும் போது அவன் வந்து என்னெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு அனுமதி கொடுக்குறான் அரசன். என்னன்னா, இந்நிலத்தில் உள்ள கிணறுகள், தோட்டங்கள் அதை அவன் பயன்படுத்திக்கலாம். கிராம பொதுவிடம், மன்று, அதாவது மக்கள் வந்து கூடி இருக்கிற அந்த மன்றுன்னு சொல்லுவாங்க, மன்றம்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஸோ அந்த இடம் பார்த்துருப்பீங்க நீங்க, பெரிய ஆலமரத்தின் கீழே பெரிய ஒரு மேடையில எல்லாருமே அமர்ந்து அந்த ஊரை பத்தி அந்த ஊர்ல இருக்கிற சில செய்திகளை வந்து அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேரு மன்றுன்ட்டு. அதோட மட்டும் கன்றுக்குட்டி மேய்வதற்கான மேய்ச்சல் நிலம், அப்புறம் வந்து கிராம குடியிருப்பு, அப்புறம் கரையான் புற்றுகள். இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கரையான் புற்றை கூட இவங்க வந்து அந்த பதிவு செய்யறாங்க அப்படிங்கிறது செப்பேட்ல பதிவு பண்றாங்கிறது மிகவும் சிறப்பு. மரத்தை சுற்றி கட்டப்பட்ட பஞ்சாயத்து செய்யும் மேடைகள், அப்புறம் அரண்மனைகள், அது கொட்டாரகம்னு சொல்லுவாங்க, மீன் இருக்கும் நீர்நிலைகள், தேனீக்கள் தங்கியிருக்கும் பிளவுபட்ட பாறைகள், அப்புறம் சாசனத்தில்
குறிக்க மறந்த நிலங்கள் இவை அனைத்துமே வந்து இவன் வந்து பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளான். அவனுக்கு என்ன சலுகை வழங்குறாங்க, நிலந்தானத்துல அவனுக்கு என்ன கீழ்கண்ட என்ன உரிமைகள் வழங்குறாங்க அப்படின்னு உரிமைகளையும் சலுகைகளையும் நம்ம பார்ப்போம். கிராம பஞ்சாயத்து, அதாவது இந்த மன்றாடு நடக்குது இல்லையா, அதுல அவங்க வந்து சப்போஸ் ஒரு அபராதம் விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அபராதத்தை வந்து இவங்கிட்ட வசூலிக்க கூடாதான், அனிருத்தன் கிட்டேருந்து வசூலிக்க கூடாதான், அதுல இருந்து அவனுக்கு விலக்கு வழங்கப்படுகிறது. துணி உற்பத்தி செய்பவர்களுக்கு தர வேண்டிய வரி தர வேண்டியதில்லை. அப்புறம் வந்து திருமணத்தின் போது விதிக்கப்படும் வரி, அப்புறம் சந்தையில் விதிக்கப்படும் வரி, இந்த விதிகள்லாம் வந்து இவனுக்கு வழங்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல செய்திகளுக்கு. இதுல இன்னும் ஒரு குறிப்பா என்னன்னா, இந்த நிலத்துல இருக்கிற அனிருத்தன் வந்து என்ன பண்ணிருக்கலாமா, மேற்பட்ட மாடி வீடுகளை அவன் வந்து ஒண்ணுக்கு மேல மாடி வீடு கட்டிக்கலாமா. ஆனா அந்த அந்த வீடு வந்து ஓடு தான் போட்டிருக்கணுமா. அந்த வீட்டுக்கு மேல அவன் என்ன போட்டிருக்கனா ஓடு மட்டும்தான் வேய்து கொள்ளலாம். அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இது வந்து சுட்டப்பட்ட ஓடுகள் மூலம் அந்த மெத்தை வீடு கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. கிணறு வெட்டிக்கலாமா, குளம் வெட்டி கொள்ளலாமா, அப்புறம் நறுமணம் தரக்கூடிய மறு கொழுந்தவும் நடலாம் அப்படிங்கிறது, அந்த பயிரிட்டுக்கலாம் அப்படிங்கிறது அனுமதி இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, மறு கொழுந்தை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற சந்தன மரம் மாதிரி நினைக்கிறேன் நான். அதை வந்து அவங்க வந்து அரசனுடைய அனுமதியின்றி அவங்க வந்து பயிரிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இது தெரிய வருது. அதோடு மட்டும் இல்லாம இப்ப இன்னும் இது மிகவும் சிறப்பு என்னன்னா, தண்ணீரின் போக்கிற்கு ஏற்ப அதன் போக்கை மாற்றாமல் இவங்க கால்வாய் வந்து வெட்டி கொள்ளலாமா. அது என்னன்னா, இப்ப தண்ணி வந்து ஒரு போக்குல போயிட்டே இருக்கு, இவன் என்ன பண்ணனா அதுல இருந்து சைடுல தான் கால்வாய் வெட்டிக்கலாம் தவிர அந்த தண்ணியை மடமாத்தி திருப்பி விடக்கூடாது அப்படிங்கிறத அந்த செய்தியும் நமக்கு வந்து தெரிய வருகிறது. பாசன நீரை வந்து அதன் போக்கிலே பயன்படுத்த வேண்டும். ஏற்றம் போட்டு தண்ணீரை வந்து உயரமான நிலப்பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது. ஏற்ற வழியா அவன் கொண்டு போய் வேற இடத்துக்கு அவன் வந்து பயன் பண்ணக்கூடாதுன்னு தன்னுடைய நிலங்களில் நீரை தேக்கி வைக்க அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இந்த கொடுக்குற அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்க. எவ்வளோ வந்து ஒரு ஒரு நிலதானத்தை கொடுக்கும் போது எவ்வளவு சிறப்பாக அவங்க வந்து அதை செயல்படுத்தியிருக்காங்க. இதை வந்து அரசனே கொடுக்குறான். ஸோ அப்போ அரசனுடைய அதிகாரிகள் வந்து இது எல்லாமே வந்து மேற்பார்வையில் நடைபெறுகிறது அப்படின்னு வந்து நம்மளுடைய சோழ சமுதாயம், சோழருடைய பொருளாதாரம், சோழருடைய அரசியல் அமைப்பு, அவருடைய வாழ்வியல் அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அன்பில் செப்பேடு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம பல செய்திகளை வந்து உள்ளடக்கி சொல்லலாம் அப்படிங்கிறது நான் மண்மரபு நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பில் செப்பேடை பற்றி ஒரு சில குறிப்புகளை வந்து நம்ம பார்த்தோம். இது மாதிரி நிறைய செப்பேடுகளும் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம வந்து தொன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளம். அதுவும் தமிழர்களுடைய நமக்கு வந்து மிகப்பெரிய அடையாளம். இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி செப்பேடுகள் வந்து இருக்கு, வட இந்தியாவில எல்லா இடத்துலயும் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஒரு செய்தியை வந்து மிக விரிவாக சிறப்பாக தெரிவித்தவன் நம்முடைய தமிழர்கள் தான். அந்த கோயில் கட்டுனது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட தானங்கள் அனைத்து செய்தியுமே கல்லிலும் செம்பிலும் அவன் வெட்டிட்டு போயிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து நீங்க இன்னைக்கு அறிந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மிக்க நன்றி, வணக்கம். பிரிதொடரும் நம்ம வந்து அடுத்த செப்பேடுகள் வழியாக நமக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.